சுயம்புவின் சுயரூபத்தை ஏற்றுக்கொண்ட முதல் உயிர். சமுத்திரம் எழுதிய வாடாமல்லி. திருநங்கைகளின் சொல்லப்படாத கதை. வாசிப்பவர் ரே. விஜயலட்சுமி. அத்தியாயம் 19. சுயம்பு அந்த 9ஆம் எண் அறைக்குள் ஒரே அடியாய் போவது போல் போனான். அவன் மருத்துவமனையை விட்டு புறப்படுவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பு வரை அவனை அன்பொழுக பார்த்த அதே அவள் இப்போது உலரவிட்ட தலைமுடியை ஒரு சேர பிடித்தபடியே அவனை பார்த்தாள். எழுந்து அவன் அருகே போய் அவன் கையை பிடித்து ஒரு நாற்காலியில் உட்கார வைத்தாள். அந்த தீண்டலே அவனுக்கு ஒரு சுகமாக இருந்தது. அவன் அலங்கோலத்தையும் சதை சிதைவுகளையும் துக்கத்தோடு பார்த்துவிட்டு பரபரத்தாள். ஐயோ, என்ன கொடுமடி என்று அரற்றியபடியே மலைத்து நின்றாள். அவனிடம் ஆறுதலாக பேசுவதற்கு மாறி மாறி முயற்சித்தால் முடியவில்லை. வார்த்தைகளே பனிக்கட்டிகளாகி கண்கள் வழியாக கசிய போவது போன்ற நிலை. அவன் செம்பட்டை மீசை வைத்து கொண்டது மாதிரி நீள வாக்கிலான இரத்தக்கோடு, கழுத்தில் இரத்த உளவு தடங்கள், கீழே இருக்கிற மண்மேலே வருமே அப்படி சதை தெரிந்தது. தோள்பட்டை துணி கிழிந்து இரத்த உறைச்சலில் உறைந்து கிடந்தது. அந்த கம்பை பதிய வைத்த சின்ன சின்ன தடயங்கள், உச்சந்தலை கருப்பு முடியும் ஒரு சிவப்பு நிறம், உடம்பின் ஒவ்வொரு பகுதியிலும் ஏதோ ஒரு பாதிப்பு, கண்களிலும் அது இருக்க வேண்டும் என்பது போல் அது நீரை சுரந்தது. அவள் கதவை நிதானமாக வெளியே எட்டி பார்த்து சாத்தினாள். ஏதோ பேச போனவளை வேண்டாம் என்று தலையாட்டிவிட்டு அவன் சட்டையை கழட்டினான். முதுகில் இரத்த திரவத்தோடு ஒட்டி கொண்டிருந்த சட்டை துணி வர மறுத்தது. அவள் அதை பீய்த்து எறிந்தாள். ஏற்கனவே இற்று போயிருந்த பனியனை அற்று போட்டுவிட்டு பேண்ட்டையும் கலற்றி அவனை ஜட்டியுடன் நிறுத்தினாள். கட்டிலில் வைத்திருந்த பனியன் குவியலை ஒன்று திரட்டி இரத்த குவியல்களை துடைத்தாள். இரத்த கோடுகளை அதன் ஓரங்களில் துடைத்து விட்டாள். அவனை கீழே குனிந்து தலையின் இரத்த கசிவை போக்கினாள். அவன் வாதையை மெல்வது போல் பல்லை கடித்தான். அவள் வெளியே ஓடினாள். கதவை சாத்தினாள். அவன் கதவை தட்டிய போது அதை மெல்ல திறந்து, சத்தம் போடாத, மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு யாரோ கீழே உருட்டி விட்டது போல் படி வழியாய் ஓடினாள். நல்ல வேளை, அப்போதுதான் மருந்து கடை பாதி மூடப்பட்டது. அந்த கடை அந்த மருத்துவமனை டாக்டர்களின் சீட்டுகள் இல்லாமல் மருந்து மாத்திரை கொடுக்காத கடை. ஆனாலும் இவள் கெஞ்சிய கெஞ்சலில் டிஞ்சரை கொடுத்தது. வெட்டுக்காயம் என்றவுடன் தன்னை டாக்டராக அவன் அங்கீகரித்து விட்டதாக கருதி கடைக்காரர் 4-5 மாத்திரைகளை கொடுத்து எந்த வேளைக்கு எது என்று விளக்கினார். பிதிக்கினால் பிசின் மாதிரி வரும் ஒரு டியூபையும் கொடுத்தார். அவள் 3 10 ரூபாய் நோட்டுகளை நீட்டி 8 ரூபாயை திரும்ப பெற்றுக்கொண்டு மலை ஏறுவது போல் படியேறினாள். 3 படிகளாக அவள் தாவி குதித்ததால் மாடி முனைக்கு வந்ததும் அவளால் நகர முடியவில்லை. மூச்சு முட்ட அறைக்கு திரும்பினாள். அவனோ முட்டிக்காலில் கையை ஊன்றி தலையை அந்தரத்தில் தொங்கவிட்டு அசைவற்று இருந்தான். அந்த பெண் அவனை தூக்கி நிறுத்தினாள். உடம்பு முழுவதற்கும் அந்த 1 பாட்டில் டிங்சர் அயோடின் தேவையாக இருந்தது. பஞ்சு அதை முழுமையாக உறிஞ்சிவிட்டது. அவன் காயங்கள் அந்த பஞ்சு ஈரத்தை அடியோடு வாங்கி கொண்டன. அவ்வப்போது அவன் வலி பொறுக்காமல் துடித்தான். அவனை அறியாமலேயே எம்மா, எப்பா என்ற வார்த்தைகள் வந்தன. அவன் அவற்றையும் கடித்து கொண்டான், நிறுத்தி கொண்டான். இதற்குள் அந்த பெண் அவனுக்கு ஒரு மாத்திரையை கொடுத்துவிட்டு அவனை கட்டிலில் கைத்தாங்களாக கிடத்தினாள். பிசின் மருந்தை பிதுக்கி அதை அவன் இரத்த சதைகளுக்கு வெள்ளை கொப்பளங்கள் போலாக்கி தடவி விட்டாள். பிறகு வாயை கைக்கு கொண்டு போய் அந்த கை வழியாய் பேசுவது போல பேசினாள். உன்னை எந்த பாவிடா இப்படி பண்ணது? அவன் வீட்டிலே ஒரு பொட்டை விழும், வேணும்னா பாரு. அவன் தலையை தூக்கப் போனான். ஏதோ பேச போனான். அவள் ஒரு கையை அவன் தலையில் வைத்து கொண்டு இன்னொரு கையால் அவன் உதடுகளை ஒட்ட வைத்தாள். தலையணையை எடுத்து அவன் தலைக்கு அணையாக்கினாள். பிறகு அந்த தலையை தன் பக்கமாக திருப்பி வைத்து கொண்டே சில கேள்விகள் கேட்டாள். உன் பேர் என்ன? சுயம்பு. சுயம்புனா தானாய் முளைத்த லிங்கம்னு பேர். அதுக்கு எந்த அபிஷேகமும் கிடையாது. அவள் எதையோ யோசிப்பது போல் தலையை வேறு பக்கமாய் திருப்பினாள். அவன் அந்த தலை போன பக்கம் கண்களை சிரமப்பட்டு திருப்ப வேண்டியதாயிற்று. அவள் தன் கண்களை துடைத்துவிட்டு அவன் பக்கம் மீண்டும் திரும்பினாள்.
உனக்கு பொம்பளைங்க மாதிரியே புடவை கட்டணும், வளையல் போடணும்னு நினப்பு வருமா? இன்னும் வருது. இவ்வளோ அடித்த பிறகும் வருது. வரட்டுமே, என்ன குடி முழுகி போச்சு? இதே மாதிரி ஆம்பளைங்களை பார்த்தா ஆசை வருமா? அவங்கள வெறும் உடம்போடு பார்க்க கூச்சமாக இருக்குமா? ஆமாக்கா, ஆமாக்கா. ஆனால் டேவிட்டை நினச்ச பிறகு அவர் மேலே மட்டும்தான் மனசு நிற்கிது. உனக்கு ஒரு டேவிடனா, எனக்கு ஒரு முனீர் அகமது. இப்போது இவனுவ முக்கியம் இல்லை, இவனுவளுக்கு நாமும் முக்கியம் இல்லை. விட்டுத்தள்ளு. நீ வீட்டுக்கு தெரியாமல் அடிக்கடி சேலை கட்டுவியா? ஆமாம், அதனால தான் எங்கள் அக்கா கல்யாணம் நின்று போச்சு. அட கடவுளே, அழாதப்பா. உங்கள் அக்காவுக்கு இன்னொருத்த இனிமேலா பிறக்க போகிறா? கண்டிப்பாக எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் நடந்துடும்னு சொல்கிறீங்களா? ஏன் நடக்காது? எதுக்காக நடக்கப்படாது? கண்டிப்பாக நடக்கும். அந்த பெண்ணால் அதற்கு மேல் கேள்வி கேட்க விருப்பமில்லை. அவள் மனமும் நின்று போன கல்யாணத்தையே நினைத்தது. இதற்குள் அவன்தான் தானாக பேசினான். அப்பா சூடு போட்டார், அண்ணன் சூடு கொடுத்தா, அப்படி எனக்கு சொரணை இல்லாமல் போயிட்டேன். எங்கள் அக்கா எவ்வளவு சொல்லியும் என்னால் சேலை கட்டாமல் இருக்க முடியலையே. பொம்பளைங்க பக்கத்தில் அவங்களா நிற்கணும்னு வர்ற ஆசையை தடுக்க முடியலையே. திடீரென்று அந்த பெண் அவன் தலையை தூக்கி தன் மடியில் போட்டுக்கொண்டாள். அவன் நெஞ்சை நீவி விட்டாள். அவள் கண்ணீர் அவன் மார்பை நனைத்து அவையும் நெருப்பு கோலங்கள் போல கொப்புளங்கள் போல நின்றன. அவள் கீழே குனிந்து குனிந்து தனது நெற்றியால் அவனது நெற்றியை லேசாய் முட்டி முட்டியே சன்ன குரலில் ஒப்பாரி வைத்தாள். என் மகளே, என் மகளே, நானும் உன்ன மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து நீ பட்ட அத்தனை கொடுமைகளையும் பட்டவ தாண்டி. கையை ஒடிச்சாங்கடி, தலையை மொட்டை அடிச்சாங்கடி. எல்லாருக்கும் மாதிரி உன்ன மாதிரி என்ன மாதிரி இருக்கிற அத்தனை பேருக்கும் கிடைக்கிற மாதிரி எனக்கும் சூடு கிடைச்சதுடி. நம்மளை மாதிரி யாரும் பிறக்கப்படாதடி, பிறந்தாலும் இருக்கப்படாதடி. ஏக்கா, என்னெல்லாமோ பேசுகிறீங்க. பேச வேண்டியதை தாண்டி பேசுகிறேன் என் மகளே. நான் இனிமேல் உனக்கு அக்கா இல்லை, அம்மா. உன்னை பெறாமல் பெத்த அம்மா. எத்தனையோ பேர் என்கிட்ட தத்தெடுக்க சொல்லி வந்தாளுவ. நான் தான் யோசித்தேன், ஒரு மகன் இருந்தாலும் அது உருப்படியாக இருக்கணும்னு நிதானித்தேன். என் புருஷன் கூத்தாண்டவர், சத்தியமாக சொல்கிறேன்டி. உன் புருஷன் கூத்தாண்டவர் எங்கே இருக்காரு? கல்லா இருக்காரு, கட்டையா இருக்காரு, கூவாகத்தில் இருக்காரு, பிள்ளையார் குப்பத்துலேயும் இருக்காரு. இதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் சொல்ல முடியாத சங்கதியே மகளே. நீ ஒரு தடவை என்ன அம்மானு கூப்பிடுடி. அப்போதான் நீ என்னை ஒப்புக்கொண்டதா அர்த்தம்டி. மாட்டேங்க்கா, எனக்கு அம்மா பிடிக்காது. அவ தானே என்னை இப்படி பெற்று போட்டா. கூத்தாண்டவர் பெண் கேட்டா அவ என்னடி செய்வா? எங்கள் அம்மா என்னை பார்த்து துடிச்சது மாதிரி தான் அவளும் துடிச்சிருப்பா. ஆனாலும் எப்படியோ என் கூட்டில் தூக்கி போட்ட குயில் முட்டை நீ. உன்னை அடகாத்த அயல் வரைக்கும் பராமரிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்படின்னா நான் உனக்கு அம்மானா அம்மா தான். நாம் எங்கே போனாலும் ஒன்றா தான் போவோம், ஒரே பாயில் தான் படுப்போம், ஒரே தட்டில் தான் சாப்பிடுவோம். நீ என்னை அம்மாவாக பார்த்துக்கணும், நான் உன்னை மகளாக நடத்தணும். கூத்தாண்டவரே, கூத்தாண்டவரே, உனக்கு பொண்ணு கிடச்சது போதாதா? இன்னுமாயா உனக்கு ஆசை தீரலை? இந்த சின்ன படங்குருத்தை இப்படி கோர ஓலையாக்கிட்டியே, ஆக்கிட்டியே. எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்க அக்கா. இன்னுமாடி நான் உனக்கு அக்கா? கடைசியாக கேட்கையும் அவளே, என்னை இந்த கணத்துலேருந்து அம்மான்னு கூப்பிடணும். ஆனாலும் நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன். பச்சை பணந்தோப்பில் இடி விழுந்த மரமாக நிற்கிற இந்த பாவியை அம்மான்னு சொல்கிறதும் சொல்லாததும் உன்னோட இஷ்டம். அந்த பெண்
இப்போது பேச்சடங்கி உட்கார்ந்தாள். பிறகு மடியில் கிடந்த சுயம்புவின் தலையை தலையணையில் வைத்துவிட்டு எழுந்தாள். கரங்கள் இரண்டையும் முன்பக்கமாகவும் பின்பக்கமாகவும் கட்டிக்கொண்டு நடந்தாள். அவ்வப்போது சுயம்புவின் வாயை வாயை மட்டுமே பார்த்தாள். சுயம்பு தலையை பிடித்து கொண்டே யோசித்தான். அவள் துடித்த துடிப்பை, அழுத அழுகையை, தாயினும் சாலப்பறிந்த நேர்த்தியை நினைத்து பார்த்தான். இவள் வெறும் தாயாக மட்டும் தெரியவில்லை. ஆதி பராசக்தி, லோகமாதா, பெறாமல் பெற்றவள். சுயம்புவின் கண்களில் தாரை தாரையாக நீர், எலும்பு கசிந்து கண்வழியாய் திரவமாவது போன்ற தெளிநீர். உதடுகள் துடித்தன. நாடி நரம்புகள் ஒவ்வொரு அணுவும் பூரித்து பூரித்து புது மெருகாகிறது. உடம்புக்குள் அவனை இதுவரை துன்புறுத்திய ஒன்று அவன் உடம்பு முழுவதும் ஒய்யாரமாக வியாபிக்கிறது. ஒரு ராட்சசி வேடம் கலைத்து தேவதையாகிறாள். ஆனாலும் அவளை ஒரு அசுரன் ஒற்றை கொம்பன் ஈட்டியால் குத்தப் போகிறான். இதோ நிற்கிறாளே இந்த தாய். இவள் ஆவியாகி அவன் வாய் வழியாய் உள்ளே போகிறாள். அந்த அசுரனை துவம்சம் செய்கிறாள். அவள் வெட்டி போட்ட ஒவ்வொரு துண்டுகளையும் வாய் வழியே வெளியே வீசுகிறாள். பிறகு வெளியே வருகிறாள். உஷ்ண சூரியனாய் நிற்கிறாள். நெருங்க நெருங்க எரிக்காத பெண் சூரியன். இந்த கட்டாந்தரைக்கு வாழ்வழிக்க வரும் சூரியத்தாய். சுயம்பு ஒரு குழந்தை எப்படி முதலில் அந்த வார்த்தையை உச்சரிக்குமோ அப்படி உச்சரித்தான். அப் அம் அம் அம்மா அம் அம்மா அம்மா அம்மா. அவள் அப்படியே ஓடி வந்தாள். அந்த கட்டில் சட்டத்தில் முகம் போட்டு அவன் மார்பில் சாய்ந்தாள். அவன் கைகளை எடுத்து தன் கழுத்தில் கோர்த்து கொண்டாள். மகளே, என் மகளே என்று ஒரே ஒரு தடவை ஒரு சின்ன சத்தம். அப்புறம் தாயும் மகளும் அதே நிலையில், அதே பிடிவாரத்தில், காலத்தையும் பிடித்து வைத்து கொண்டது போன்ற பிடி. வாழ்வில் பிடிபடாத ஒன்றை பிடித்துவிட்ட திருப்தி. மூத்தவளுக்கு ஒரு ஆறுதல், சின்னதுக்கு ஒரு அடித்தளம். அந்த பெண் கண் விழித்தாள். தன்னை மறந்து அவளையே பார்த்த சுயம்புவிடம் துடிக்க பேசினாள். மகளே, மகளே, நீ பட்டது போதும் மகளே. இந்த தாய்கிட்ட ஓ சுமையை கொடுத்துடு மகளே. ஏன் சுமை உனக்கு வேண்டாம், ஆனால் ஓ சுமை எனக்கு வேணும். நெல்லில் சாவியாகி, முட்டையில் கூமுட்டையாகி, ஆணிலையும் சேராம பெண்ணிலையும் சேர்க்காம அழியா போன உன்னோட கதையை சொல்லு மகளே. தாய்கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்லுவ மகளே. சொன்னாத்தான் மகளே பாரம் தீரும். வாய் வழியாத்தானே அந்த பாரத்தை நானும் வாங்கிக்க முடியும். சுயம்பு மெல்ல மெல்ல பூ விரிவது போல் தனது கதையை சொல்லப்போனான். குரலில் கவலை வந்தாலும் கண்ணீர் வரவில்லை. இந்த அம்மா பார்த்து கொள்வாள் என்பது மாதிரியான நம்பிக்கை. சொன்னான் சொன்னான் அப்படி சொன்னான். சுவர் கடிகாரம் மும்முறை வேறு வேறு விதமாய் அடிக்கும் வரை சொன்னான். அவன் உணர்ச்சி பெருக்கான சமயங்களில் சிறிது நேரம் பேச விடாமல் தடுத்தாள். அவன் 10 வயதிலேயே லேசு லேசாய் எட்டி பார்த்த பெண் போக்கை வென்றெடுத்த வீரத்தை சொன்னான். +2க்கு வந்தபோது பாதி உணர்வுகளை ஆக்கிரமித்த பெண்ணாகிய பேருணர்வு இங்கி பாயும் புலியாகி பொறியியல் கல்லூரிக்கு போன 1 மாதத்திற்குள்ளேயே தன்னை கவ்விக்கொண்டதை, அந்த இரத்த பசி தாகம் அடங்காமல் அக்காவையும் கொல்லாமல் கொன்று போட்டதை அழுது அழுது சொன்னான். இப்போது அவளும் அழுதாள். அவனை கட்டி பிடித்து கொண்டே ஓலமிட்டாள். நானாவது தற்குறி மகளே, பிறக்கும்போதே வயலில் புரண்டவ மகளே. ஆனால் நீ படித்தவ, இன்ஜினியராக கனவு கண்டிருக்க. கண்ட கனவு பலிக்கலையே. இந்த நாட்டில் காது கேளாதவனுக்கு சைகை சொல்லி வளர்க்குறாங்க. கண் இல்லாதவன் கையை பிடிச்சி வழி காட்டுறாங்க. ஆனால் நம்மளை மாதிரி பொட்டைங்களை கடிச்சு கொதறாங்க மகளே. உன்னை எப்படித்தான் வாழ வைக்க போகிறனோ. இந்த அம்மா உயிரோடு இருக்கிறது வரைக்கும் உன்னை கண் கலங்க வைக்க மாட்டேன் ராசாத்தி. கண்ணீரை தொடடி என் கண்ணே. அந்த பெண்ணே இப்போது சுயம்புவிற்காக கவலைப்படுவது போல் இருந்தது. ஆனாலும் அந்த சுமையிலும் ஒரு சுவை இருப்பது போல் நகத்தை கடித்தாள். இப்போது சுயம்புவே நிலைமையை விளக்கினாள். ஏக்கா, இல்லை அம்மா, ஒருவேளை எங்கள் அண்ணனும் எங்கள் அப்பாவும் என்னை தேடி வரலாம். அவங்க மனசும் ஏழை.
ஆனாலும் எனக்கு அவங்க கூட போக இஷ்டம் இல்லை. உன் கூட தான் வருவேன். இந்த வார்த்தை கேட்க நான் என்ன தவம் செஞ்சேனோ. நீ சொல்கிறது ஒரு வகையில் சரிதான் மகளே. பேசாமல் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம் மகளே. இனிமே காலையில் தான் பஸ்ஸு கிடைக்கும். ஆனாலும் இப்போவே போயிடலாம் மகளே. ஒரு ரூமில் போய் எடுக்க வேண்டியதை எடுத்துக்கடி. ஒரு துரும்ப கூட எடுக்க மாட்டேன். இது ஒரு வகையில் சரிதாண்டி. இதோ ஏன் ட்ரங்கு பட்டு இந்த சாவி. எந்த பாவாடையை வேணும்னாலும் எடுத்துக்கோ, எந்த சேலையை வேணும்னாலும் கட்டிக்கோ. நான் கணக்கு முடிச்சுட்டு வர்றேன். என்னோட ஆஸ்பத்திரி கணக்கை சொல்கிறேன். என்னோட கணக்கும் வேண்டாம், முடிக்க வேண்டாம். காசுக்காக சொல்லலை, ஆனால் அதுவும் முக்கியம்தான். எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்ற மாதிரி ஆயிடும். பழைய கணக்கை மறந்துரு, புதிய கணக்கை துவக்கலாம். கதவை சாத்திக்கோ, கட்ட வேண்டிய புடவையை கட்டிக்கோ. அம்மா ஒரு நொடியில் வந்துடுறேன். அவளோ அல்லது அவனோ அல்லது அதுவோ வெளியேறியதும் சுயம்பு இரத்தச்சேரான பேண்ட் சட்டைகளை கழற்றி அவற்றை ஒரே சுருட்டாய் சுருட்டி ஒரு மூலையில் எறிந்தான். பிறகு எரிந்ததை எடுத்து தலைக்கு மேல் 3 தடவை சுற்றி அவற்றின் மீது காரி துப்பினான். துப்பி துப்பி அவற்றை வீசி கடாசி விட்டு அந்த ட்ரங்க் பெட்டியை திறந்தான். அடுக்கடுக்காய் வைக்கப்பட்ட சேலைகளை எடுத்து கீழே போட்டான். ஒரு வெளிர் மஞ்சள் புடவை கிடைத்தது. கூடவே அதே நிற ஜாக்கெட். பெண்ணாகிவிட்டான். இதற்குள் அவள் மீண்டும் உள்ளே வந்தாள். சுயம்புவை அதிசயித்து பார்த்துவிட்டு அப்படியே கட்டி அணைத்தாள். கை வளையல்களில் சிலவற்றை கழற்றி அவன் கைகளில் மாட்டினாள். அவன் நெற்றியில் முத்தமிட்டாள். உடனே அவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டான். பிறகு தட்டுமுட்டு சாமான்களை எடுக்க கீழே குனிந்தான். அவள் பரவசப்பட்டு மகளே மகளே என்று அவளை சுற்றி சுற்றி அரற்றினாள். தாய்க்காரி ட்ரங்க் பெட்டியை தூக்கி போனாள். பிறகு அந்த தகுதி மகளுக்குத்தான் உண்டு என்பது போல் அதை சுயம்புவிடம் நீட்டினாள். பிறகு தன் கொண்டை மாதிரி உள்ள சாக்கு மூட்டையின் முனையை பிடித்து தூக்கி கொண்டாள். இருவரும் ஊசைப்படாமல் படியிறங்கினார்கள். ஒரு சைக்கிள் ரிக்ஷா பிடித்து பஸ் நிலையம் வந்தார்கள். திருவள்ளுவர் பேருந்து போர்டும் அதன் படமும் தொங்கிய இடத்தருகே வந்தார்கள். பெண்கள் கூட்டத்தில் சந்தேகம் வரவில்லை. ஆனால் சில சில்லறை பயல்கள் சுற்றி சுற்றி வந்தார்கள். தாய்க்காரி சுயம்புவை எச்சரித்தாள். உன் தலை ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அந்த பயலுவை கணிச்சு முட்டானுவ பார். தலையில் முக்காடு போட்டுக்கடி. என்ன அதிசயம் பார். ஆம்பளை உடையில் இருந்தால் உனக்கு கஷ்டம், பொம்பளை உடையில் இருந்தால் அவனுவளுக்கு கஷ்டம். காலை நல்லா கையை காலை நீட்டி படும் அவளே. திருவள்ளுவர் பஸ்ஸு கூட லேட்டாக வருமா. ஏதோ இந்தி எதிர்ப்பான். நாம் என்ன கோட்டைக்கா போகிறோம். கழுத பைய பஸ்ஸு எப்போ வேணும்னாலும் வந்துட்டு போகட்டும். சுயம்பு முக்காடிட்டு அப்படியே அற்றுப்போனான். இதற்கு மேல் எதுவும் இல்லை என்பது மாதிரி ஒரு சுமை வரும்போது வருமே ஒரு தூக்கம். அப்படிப்பட்ட பெரும் தூக்கம். கண்ணிமைகளை இருபுறமும் இழுத்து பிடிக்கும் தூக்கம். இரவில் அப்படியே நின்ற பஸ்கள் அந்த பஸ் நிலையத்திற்கு விடியலை காட்டும் சேவல்கள் போல் கொக்கரக்கோ போட்டன. அவளுக்கு சுயம்புவின் பெருந்தூக்கத்தை கலைக்க மனம் வரவில்லை. முகத்தை கழுவிவிட்டு திருவள்ளுவர்காரனிடம் 2 டோக்கன்களை வாங்கி கொண்டாள். ஒரு தேநீர் கடை பக்கம் போனபோது சுயம்புவும் அவளோடு சேர்ந்து கொண்டான். மகளிர் பக்கம் போனால் பெண்களின் கூச்சல். சுயம்பு ஓசைப்படாமல் ஒரு புதர் பக்கம் போனான். அப்படியும் இப்படியுமாய் காலை மணி 9 தாண்டிவிட்டது. ஏத்தா? சுயம்பு திரும்பி பார்த்தான். அவன் அவசரமாய் கேட்டான். எங்க அக்கா எப்படி இருக்கா மலரு? ஒருவேளை மாப்பிள்ளை மணந்திருந்தி வந்திருப்பாருன்னு ஒரு ஆசை. எல்லாரோட ஆசையையும் தான் பொடி பொடியாக ஆக்கிட்டீங்களே. சரி என் லெட்டரை கொடுங்க. என் புத்தியை எதையோ கழட்டி அட்டிக்கணும். லவ் லெட்டர் தானே, நான் அங்கேயே கழிச்சு போட்டுட்டேனே. சத்தியமாக நம்பு மலரு, எனக்கு அதனால் என்ன பிரயோசனம்? சுயம்பு இன்னொரு உருவத்தை அடையாளம் கண்டு கேட்டான். அது என் தங்கச்சி மோகனா இல்லை? அவள் பக்கத்தில் அவன் யார்? லவ்வர், 2 வருஷம் லவ்வர். உங்களை மாதிரி எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட். படிப்பை இடையிலே விடாதவன். பிடிச்சாலும் பிடிச்சா புளியங்கொம்மா பிடிச்சா. என் தங்கச்சியை கண்ணு கலங்காமல் காப்பாற்றுவானா? அது நீங்கள் சொல்லப்படாது. சுயம்பு
தானே வேண்டுமென்றே புடவையை கட்டிக்கொண்டு படிப்பை விட்டுவிட்டது போன்று அவள் பேசினாள். அவனை அருவருப்பாய் பார்த்தபடியே மோகனா நின்ற பக்கம் போனாள். அந்த வாலிபனிடம் இவனை காட்டி பேசினாள். உடனே அந்த வாலிபன் ஸ்தம்பித்தான். மோகனாவிடம் எதையெதையோ கேட்டான். அவள் தட்டு தடுமாறி பேசிக்கொண்டே போனாள். அவன் அதட்டுவது போல் தலையை ஆட்டினான். உடனே அவள் அழத் துவங்கினாள். அவள் கழுத்தும் வாயும் வெட்டு வந்தது போல் மேலும் கீழும் ஆடியது. சேலை கட்டிய சுயம்புவால் தாங்க முடியவில்லை. நேராக அவர்கள் பக்கம் போனான். வாலிப மிடுக்கோடு அதற்குரிய உடையோடு பயில்வான் போல் நின்ற அந்த வருங்கால மச்சானிடம் கெஞ்சினான். நான் இப்படி ஆயிட்டேன்னு என் தங்கையை கைவிடாதீங்க. ஏதோ ஏன் போதாத காலம். என்னால் உங்களுக்கு சிரமம் இருக்காது. நான் திரும்பி வரவே மாட்டேன் மாப்பிள்ள. உங்கள் ஊர் பக்கம் இப்படி ஏதோ நடந்தது தெரியும். ஆனால் அது உங்கள் வீட்டிலங்கிறது எனக்கு தெரியாது. இவ எதுக்காக என்கிட்ட மறைக்கணும்? இதை மறைச்சவ நாளைக்கு எதையோ மறைப்பா இல்லையா? மலரு. சுயம்பு கையை பிசைந்தான். கையெடுத்து கும்பிட போனான். அப்போது கூட்டம் கூடுவது போல் இருந்தது. திருவள்ளுவர் பஸ்ஸும் வந்துவிட்டது. தாய்க்காரி குரல் கொடுத்தாள். மகளே, மகளே, வா மகளே. பல்லை கடித்து கொண்டிருந்த மோகனா கத்தினாள். போய் தொலையண்டா. அவன் ஒரு வழி பண்ணிட்ட, என்னையும் ஒரு வழி பண்ணிட்ட. இதுக்கு மேலே யாரை வழி பண்ணுறதுக்கு நிற்க? உன்னை இப்படி பட்ட பகலில் சேலை கட்டிக்கிட்டு யார் நிற்க சொன்னது? அந்த துணி உனக்கு சேலை, அதுவே எனக்கு பாட. சுயம்பு ஓடினான். மெல்ல நகர்ந்து கொண்டிருந்த அந்த பஸ்ஸின் பின்னால் தலை தெறிக்க ஓடினான். அத்தியாயம் 19 நிறைவுற்றது.